ஒரு சின்ன ஊர்ல ராகவன்னு ஒரு இளம் சிற்பி இருந்தான். அவனுக்கு திறமை இருந்தும் தன்மேல் நம்பிக்கை குறைவு ரொம்ப ஜாஸ்தி. தினமும் வேலை ஆரம்பிக்க முன்னாடி அவன் ஹனுமான் படம் முன்னாடி நின்னு சொல்லுவான், அஞ்சனேய சுவாமி எனக்கு வழி காட்டு. ஒரு நாள் கோவில் பூஜாரி வந்து, திருவிழாக்கு அஞ்சனேயர் சிலை நீ செய்யறியான்னு கேட்டாரு. ராகவன் பயந்தான், ஆனா ஒப்புக்கொண்டான். கல்லு உறுதி, ஆனா கையில்ல, கருவிகள் உடஞ்சன. ஊர் மக்கள் சொன்னாங்க, இவனால முடியாது, இவனுக்கேன் குடுத்தாங்கன்னு. அந்த வார்த்தை அவன் நெஞ்ச உடைச்சது. அந்த இரவு முடியாத சிலை முன்னாடி அழுதான், சுவாமி நான் தோல்வி அடைவேனா? அப்படியே அழகையோடு தூங்கிட்டான். தூங்கும்போது கனவில் ஹனுமான் வந்தார். உன் அழுகை எனக்கு கேக்குது, உன் பயம் எனக்கு தெரியுது. நீ ஒரு அடி நட, நான் உன் கூடை நடக்கிறேன். நம்பிக்கை இருந்தால் கல்லும் கடவுளாகும். ராகவன் எழுந்தான். பயம் இல்ல, பக்தி மட்டும். அவன் பொறுமையுடன் சிலை செய்தான். முடிந்தபோது அது கல் அல்ல, அஞ்சனேயர் அருள். அவன் மனசுக்குள்ள சொன்னா, சுவாமி நான் செய்யவில்லை, நீதான் செய்தாய். தம்ப தைரியமா ஒரு படி முன்னாடி வச்சா 1000 படி கண்ணு முன்னாடி தெரியும். அது மறக்காதீங்க. புடிச்சா லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.